श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे कंदाडै मन्नार्गुडी गोपालार्य महादेशिकन अरुळि चेयद श्रीमत् आचार्य सप्तशती आदिवराह क्षत्रकाण्डम அதாவது திருமலையில் சுவாமி தேசிகன் அந்த க்ஷேத்திரத்தில் ஆலயத்திற்குள் நுழைந்து பெருமாளை சேவிக்க போகும்போது அங்கே எதிராஜ சன்னதியில் கிட்ட போயின்ட்டுருக்கார். அது வரைக்கும் நேற்று பார்த்தோம் 313வது ஸ்லோகம் வரைக்கும். இன்றைக்கி கண்டினியூவேஷன் 314. பவசோஷண நிஸ்தந்திரம் கருணாசாந்திரம் யதீந்திரம் தம் சாஷ்டாங்க பிரணிபாதைஹ ஆர்ய சந்தோஷயாமாச. பவசோஷண நிஸ்தந்திரம் கருணாசாந்திரம் யதீந்திரம் தம் சாஷ்டாங்க பிரணிபாதைஹ ஆர்ய சந்தோஷயாமாச. கருணாசாகரம், கருணை நிறைந்தவர் எதிராஜர். அடியார்களின் சம்சார தாபத்தை வற்றச் செய்வதில் தீவிரமாயிருந்தார். சம்சார தாபத்தை வற்றச் செய்வதில் வேதாந்த தேசிகன் அந்த எதிராஜ சன்னதியில் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு சேவித்தார். சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணார். இந்த இடத்துல சோஷனா அப்படிங்கிறார். பவ சோஷணா, பவன்னா சம்சாரம், இந்த சம்சாரம் தாபம், சோஷணா அதை அந்த அந்த இதை சம்சார தாபத்தை உலர வைத்தார், வற்றச் செய்தார். அதை உலர வச்சு வற்றச் செய்தார். அடியார்களின் சம்சார கடலில் மூழ்கின்றிருப்பது இருக்கிறதை வற்றச் செய்வதில் தீவிரமாயிருந்தார். ஃபுல் ஆஃப் தயா, கருணை நிறைந்த கருணா சாந்திரம். சாந்திரம் அப்படின்னா அப்படியே அடர்த்தியாக, கருணை அப்படியே அடர்த்தியாக இருக்கு. அவரை சேவித்தார் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. எல்லா ஆச்சாரியர்களை விட ராமானுஜருக்கு ரொம்ப அதிக பரம கருணை, கருணை வள்ளல் ராமானுஜன். காரே கருணை ராமானுஜா, யாரே அறிவார் நின் அருளின் தன்மை. யாருக்குமே அவருடைய கருணை இவ்வளவுன்னு உணர முடியாது, அறிய முடியாது. அவ்வளவு காருண்யம். அதுவும் அவரை பிரணாமம் செய்கிறார். வேதாந்த தேசிகனுக்கு அவருடைய காருண்யம் அப்படியே தெரியும், புரியும். அதனால தான் பிரணாமம் பண்ணுறார். பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருண்ணாது மாமகம். ஆச்சாரிய பரம்பரையை சேவித்த உடனே எடுத்த உடனே பிரணாமம். பெரிய நம்பிகள் வரைக்கும் சொல்லிட்டு உடனே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயத் யத் சுக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி. ராமானுஜர் பெரிய நம்பிகளின் திருவடிகளை ஆசிரித்து அவர் அருளி செய்த அந்த திவ்ய சூக்திகள், உபனிஷத்துக்கள் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணிய பரதேவதையாக கொண்டு போற்றுகிறது. இதை உணராமல் பிற மதத்தினர் உபனிஷத்துக்களுக்கு தவறான அர்த்தத்தை, அபார்த்தத்தை கற்பித்து ஸ்வரூபம், திருமேனி, குணம், விபவம் முதலியவற்றை உணராது தவறான முறையில் உலகுக்கு பிரச்சாரம் செய்து வந்தனர். ஸ்ரீ பாஷ்யக்காரர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்திகளால் பிற மதத்தினரின் வாதங்களை கண்டித்து வேதாந்தங்களுக்கு உண்மையான அர்த்தங்களை விளக்கி மேற்பார்வைக்கு முரண்பட்டனவாக சிற்றறிவினருக்கு தோன்றும் உபனிஷத வாக்கியங்களை உண்மையில் கொஞ்சம் கூட அதுக்கு முரண்பாடே இல்லை என்று
ஒருமிடராக பேசுபவை, ஒரே குரலில் பேசுபவை என்று ஸ்தாபித்து உபனிஷத்துக்களின் உட்பொருள்களை பொதிந்து நிற்பவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று நிலைநாட்டி அருளினார். காட்டிய வேதம் களிப்புற்றது என்கிறார் ராமானுஜ நூற்றாந்தாதியில். வேதமே சந்தோஷப்பட்டுதான். ஸோ இப்படி சித்தாந்தத்துக்கு இத்தகைய பேருதவி புரிந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர், அவருக்கு அடியனுடைய பிரணாமம் என்கிறார் அங்கே. அதனால் இங்கேயும் சாஷ்டாங்கமாக தண்டனைத்து சேவித்தார் அப்படின்னு ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகிக்கு அருளி செய்கிறார். வினதா தனயம் புரதா பரிச்சித பூர்வம் பிரபத்ய குரு ஜய விஜயௌ நத்வாந்தः பிராவிக்ஷதாவனுபஜ்ஞாப்ய. வினதா தனயம் புரதः பரிச்சித பூர்வம் பிரபத்ய குரு ஜய விஜயௌ நத்வாந்தः பிராவிக்ஷதாவனுஞாப்ய. வேதாந்த தேசிகன் முதல்ல எதிரில் எம்பெருமானுக்கு நேர எதிர எம்பெருமானை ஃபேஸ் பண்ணிட்டு கருடாழ்வான், கருடன் சன்னதி இருக்கும் எல்லா கோவில்லையும். எம்பெருமானுக்கு பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிர கருடன் சன்னதி ஃபேஸிங் பெருமாள் இருக்கும். அந்த கருடாழ்வானை சேவித்தார், தரிசித்தார். ஆச்சாரியன் சேவை எதிரே எம்பெருமானுக்கு எதிரில் சேவை சாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கருடாழ்வானை சேவித்து தரிசித்தார். ஏன்னா அவர் தான் ஏற்கனவே உபதேசம் பண்ணி அங்கே அனுகிரகித்தார், ஹயக்ரீவ மந்திர உபதேசம் பண்ணி. அதனால் அவரை சேவிச்சுட்டு பிறகு அவர் துவாரபாலகால் ஜெய விஜயா அவர்களை வணங்கி எம்பெருமானை சேவிக்க அனுமதி பெற்று சன்னதிக்குள்ள நுழைந்தார். அதுதான் ப்ரொசீஜர், புரோட்டோக்கால். முதல்ல கருடனை சேவிக்கணும். அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்குள்ளே நுழையும் போது ரெண்டு பக்கமும் கேட் கீப்பர் இருப்பார். நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் ஜெய விஜயான்னு 2 பேர் இருப்பான். அவளை முதல்ல கை கூப்பி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகணும் சன்னதிக்குள்ளே. அதன்படி வேதாந்த தேசிகன் துவாரபாலகர்களான ஜெய விஜயர்களை வணங்கி எம்பெருமானை சேவிக்க அனுமதி பெற்று சன்னதிக்குள்ளே நுழைந்தார் என்று அனுபவிக்கிறார். ஸ்ருதிசத கதிதா புருஷோத்தமதா யஸ்மின் கிருதார்த்ததாம் யாதா காகத்ராதரி கருணோ தன்வதி தஸ்மின் நமஜ்ஜயச்சேதः. ஸ்ருதிசத கதிதா புருஷோத்தமதா யஸ்மின் கிருதார்த்ததாம் யாதா காகத்ராதரி கருணோ தன்வதி தஸ்மின் நமஜ்ஜயச்சேதः. காகத்ராதரி காக்காசுரனை காத்தருளின ராமபிரான் இங்கு ஸ்ரீனிவாசனாய் சேவை சாதிக்கிறான் என்கிறார் சுவாமி. அந்த கருணை என்ன ஒரு கருணை இருந்தால், பிராட்டிக்கு தீங்கு இழைத்தவன், பிராட்டிக்கிட்ட அசஹ்யாபச்சாரம் பண்ணவன், சொல்ல ஒண்ணாத கூசறது அப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணவன், அவனுக்கு ஏதோ கீழே விழுந்தான்றதுனால அதை சரணாகத்தின் ஏற்றுக்கொண்டு அவனுடைய உயிரை எடுக்காமல் காப்பாற்றினார். அவ்வளவு கருணை. கருணா காக்குஷ்தாங்கிறார் வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில். அந்த ராமபிரான் இங்கு ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கிறார். அவருடைய கருணை கடலில் தனது மனத்தை வேதாந்த தேசிகன் மூழ்கடித்தார். அதுதான் அங்கே அந்த கருணை கடலில் தன் மனசை அப்படியே உள்ள அமுக்கினார், மூழ்கடித்தான். He immersed his mind அந்த கருணை கடலில். அந்த எம்பெருமானிடத்தில் அவனுடைய புருஷோத்தமன் என்னும் குணமானது கம்ப்ளீட்டாக இருக்கு, ஹோல்சம், நிறைவேறியதாக உள்ளது. புருஷோத்தமன்னா ஒத்தார்மிக்கார் இளையாய மாமாயன், ஒப்பாரிலப்பன். நம்மாழ்வார் சொல்ல, என்னப்பன் எனக்காய்குழாய் என்னை பெற்றவளுமாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதேஷூர் திருவண்ணகச் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் தந்தனல் தனதால் நிழலை. அவன் ஒப்பாரில் அப்பன், ஒப்பிலியப்பன். அவனுக்கு ஒத்தார்மிக்கார் இளையாய மாமாயன். அவனுக்கு சமமாகவோ இல்லது உயர்ந்ததாகவோ ஒன்றும் யாருமே இல்லாதவன். அதுக்கு பேர் தான் புருஷோத்தமன்.
திருமலையில் மனிதகுல அடியார்கள் படியேறி வந்து சேவிக்கின்றனர். விண்ணுலக தேவர்கள் இறங்கி வந்து சேவிக்கின்றனர். மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினனையா. வடவேங்கட மாமலையில் வானவர்கள்லாம் சந்தி செய்ய நடுவில் வந்து நிற்கிறான். இப்படியாக அனைவருக்கும் கருணை கடலான எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறாள். அவன் புருஷோத்தமன் என்ற திருநாமம் அவருக்கு உகந்தது என்கிறார். புருஷ உத்தமன், உத்தமதா அப்படின்னா அது கிரேட்னஸ், குளோரியஸ், வைபவம். இப்படி ஆச்சரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கருணையில் அப்படியே அமிழ்ந்து அமிழ்ந்து ஆழங்கால் பட்டு அதை அனுபவிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இதுக்கெல்லாம் எது கொண்டு வருதுன்னா அப்படியே வெளியில் வரப்போகிறது தயாசதகம் 108 ஸ்லோகங்கள். அதோட ப்ரீஆம்பிள் இதெல்லாம் அதனுடைய அவதாரிக்கை, அது எப்படி வருவதற்கான காரணம். வேதாந்த தேசிகன் அந்த கருணை கடலில் மூழ்கி அனுபவ பரிவாகமாக அது வரப்போகிறது. 317வது ஸ்லோகம். கமலநாயக பதயோகோ சாதராம் ஆராத்ய மானயோரமரை கமலோதர சோதரையோர் குருமன ஐந்திந்திராயிஷ்ட கமலாநாயக பதயோகோ சாதராம் ஆராத்ய மானயோரமரை கமலோதர சோதரையோர் குருமன ஐந்திந்திராயிஷ்ட. சாதரம் அப்படின்னா ஒரு மரியாதை. எம்பெருமான் ஸ்ரீனிவாசனின் திருவடிகள் செந்தாமரை போன்றது. செந்தாமரை திருவடிகள், செந்தாமரை அடிகள் செம்பொன் திரு உடம்பேன்னு நம்மாழ்வார் சொன்னார். அந்த செந்தாமரை திருவடிகள் எம்பெருமானின் ஸ்ரீனிவாசனின் திருவடிகள். அந்த தாமரை திருவடிகளின் உட்புறம் மகரந்தம் என்னும் மனம் கமழ்கிறது. திருவடிகளின் உட்புறம் அதில் அமிர்தம் சுரக்கிறது, கருணா ரசம் சுரக்கிறது. அந்த திருவடிகள் தேசிகனுடைய மனமானது அந்த திருப்பாதங்களில் பணிந்து அப்படியே அந்த திருப்பாதங்களில் அந்த மனம் பணிகிறது. கிட்ட போய் அந்த திருவடியில் அந்த திருப்பாதங்களில் அவர் மனம் பணிந்து ஒரு ஹனி பீ எப்படி மகரந்தத்திலிருந்து அந்த பாலன் பூவில் இருக்கிற அந்த மகரந்த தூள் அதிலேருந்து தேனை எப்படி ஹனி பீ உறிஞ்சுமோ, தேனி உறிஞ்சுமோ, அதுபோல் சுவாமி தேசிகனாகிய வண்டு அந்த திருவடி தாமரைகள் கீழே இருக்கிற அந்த மகரந்த தூள், கருணா ரசம், அந்த கருணை தேன் அதை அப்படியே உறிஞ்சுகிறாராம், அனுபவிக்கிறார். அந்த திருப்பாதங்கள் தேவர்களாலும் வழிபடப்படுபவை. எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அத்யைவமே விஷதுமானச ராஜஹம்சக பிராணப்பிரயாண சமமே கபவாத பித்தை கண்டாவரோத வனவிதோ ஸ்மரணம் குதஸ்தேங்கிறார் குலசேகர ஆழ்வார். அதாவது கடைசியில் பிராணப்பிரயாண சமயே என் கழுத்து தொண்டை அடைக்கும், கண்ணில் அப்படியே பூத்து போயிடும், பார்க்க முடியாது. கபவாத பித்தை, சளி, பித்தம் அதெல்லாம் இருந்து உன்னை நினைக்கிறதுக்கே வழி இல்லை. அதனால் இப்போவே உன் திருவடிகளில் என்னுடைய மனமாகிய அன்னம் போய் தங்கட்டும் என்கிறார். அத்யைவமே விஷதமானச ராஜஹம்சா. அந்த ரீதியில் சுவாமி தேசிகன் இங்கே தேனி மகரந்தத்திலிருந்து தேனை உறிஞ்சுவது போல எம்பெருமானின் கருணை ரசத்தை அனுபவிக்கிறது தேசிகரின் மனமாகிய அந்த தேனி. லாவண்யாமிருத பூர்ணே நாபி பத்மாகரே வியஹரதே வனமாலா குமுகுமிதே வக்ஷசி பத்மாலயே விஷஸ்ராம. லாவண்யாமிருத பூர்ணே நாபி பத்மாகரே வியஹரதே வனமாலா குமுகுமிதே வக்ஷசி பத்மாலயே விஷஸ்ராமான. அதில் தேசிகரின் மனம் சற்று மேலெழுந்து அந்த திருவடியில் போய் அந்த மனசு அந்த தேனி மாதிரி போச்சுன்னு சொன்னோம் இல்லையா போன ஸ்லோகத்தில். அந்த திருவடியில் இருந்த திருப்பாதங்களில் பணிந்து தேனி மகரந்தத்திலிருந்து தேனை உறிஞ்சுவது போல எம்பெருமானின் கருணாரசத்தை அனுபவித்ததுன்னு போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டு
அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சற்று மேலெழுந்து எம்பெருமானின் வசீகரமான அந்த நாபிக் கமலத்தில் திளைத்தது. அப்படியே நாபிக் கமலத்துக்குள்ளே போயிடுதான். அடுத்தபடியாக பிராட்டி ஸ்ரீ பத்மாவதி தாயார் நித்தியவாசம் பண்ணும் வக்ஷஸ்தலம், வனமாலை அலங்கரிக்கும் அந்த ஸ்தலம் எம்பெருமான் திருமார்பு. ஆரமார்பிலென்றோ அடியேனை உய்யக் கொண்டதேங்கிறார் திருப்பானாழ்வார். அந்த திருமார்பில் லயித்து நின்றது. ஆச்சரியமாக இந்த இடத்துல சுவாமி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். தாமரையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போகிறது. அந்த தேனி கமல பாதம், அந்த திருவடி செந்தாமரை திருவடியில் இருக்கிற மகரந்தத்தூளில் இருக்கிற அந்த கருணா ரசத்தை உறிஞ்சி அங்கேருந்து நிமிர்ந்து பார்த்தா அந்த நாவல், அந்த தொப்புள் எம்பெருமானின் வசீகரமான நாபிக் கமலம். அந்த நாபிக் கமலத்திலேருந்து அந்த தாமரை இப்போ வந்து சதுர்முக பிரம்மா வந்தார். அந்த நாபிக் கமலத்தில் திளைத்தது. ஏன்னா அடுத்த தாமரைப்பூ அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தாமரையிலேயே வாசம் செய்யும் ஸ்ரீ பத்மாவதி தாயார், அந்த தாயார் இருக்கும் அந்த பக்ஷஸ்தலம், அந்த வனமாலை அலங்கரித்திருக்கும் ஸ்தலம் எம்பெருமான் திருமார்பு. அங்கு லயித்து நின்றது அந்த தேனி. மேலும் அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.